ஆஸ் அ ட்ராவலராக நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹிடன் ஸ்பாட் கைஸ், பயங்கரமான இடம், ஒரு சேஃபான ஒரு பிளேஸு, எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லிட்ரலி இன்னைக்கு இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம், நேற்று இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் கூட அந்த ஒரு டார்க்கான மைண்ட் செட்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். பிகாஸ் ஆஃப் தட் லேண்ட்ஸ்கேப், அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ். பட் அங்கே இருக்கிற ஆபத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை உணர முடியல. நான் ஆக்சுவலாக அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் லடாக்லாம் 2-3 வாட்டி போனப்போ ஐ ரெக்கமெண்டட் தட் பிளேஸ் பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா ஐ எம் கைண்ட் ஆஃப் இன் ஏ ஷிவரிங். நானும் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் போயிருக்கேன் அப்படின்னும் போது 30 பேரை பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் நான் எங்கே கொண்டு இருக்காங்க பஹல்காம்ல நேற்று. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா, அவங்க கொன்னதுக்கான ஒரு ரீசன் அங்கே வந்தவங்க யாரும் முஸ்லீமா இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொண்டு இருக்காங்க. நான் சில விஷயம்லாம் சொல்கிறேன், பட் கண்டிப்பாக ரொம்ப வீக் ஹார்ட்டட் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல நேற்று நடந்ததுல கர்நாடகால இருந்து வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய டூரிஸ்ட் போயிருக்காங்க. வைஃப் முன்னாடி, ஃபேமிலிஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஆண்களை கொண்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவன் முஸ்லீமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களோட பேண்ட்டை கழட்டிட்டு அவன் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டு இருக்காங்க வைஃப் முன்னாடி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஸ்ரீநகரில் தால் லேக்கில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இந்த பஹல்காமில் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை சுட்டு கொண்டுட்டாங்க முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டு இவங்க ஒய்ஃப் கெஞ்சுறாங்க பக்கத்துலேயே உட்காந்து, என்னையும் கொன்னுடுங்க, என் ஹஸ்பண்டை கொண்டுட்டீங்கல்ல என்னையும் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு. நீ உயிரோட இரு, இதை போய் நீ மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எந்த விதமான லோக்கல்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் அங்கே நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்தியாவில் நிறைய ரேப் கேசஸ் நடக்குது, இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னும் போது நம்ம கிட்ட பவர் இல்லையா, நம்ம கிட்ட கவர்மெண்ட் இல்லையா, நம்ம கிட்ட மக்கள் இல்லையா, ஆர்மியில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் இந்த ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் ஏன் அவங்களால எலிமினேட் பண்ண முடியல? எவ்வளோ படங்கள் வந்திருக்கு, எவ்வளோ பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. பட் 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸோ 1 இயர்க்கு ஒன்ஸோ அந்த ஏரியாவில் இந்த டெரரிசம் நடந்துட்டு தான் இருக்கணுமா? தட்ஸ் மை கொஸ்டின். இதை தாண்டி அங்கே போகிற டூரிஸ்டில் டக்குன்னு நீ யோசிச்சு பாருங்க, ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நீ ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்னு கேட்டு முஸ்லீம்லன்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டாக சுட்டு கொண்டு இருக்காங்க வைஃப். ஏங்க அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்க, எவ்வளோ ஒரு டார்க்கான ஒரு விஷயம் அது. ஆக்சுவலாக த பிளேஸ், த கண்ட்ரி வி ஆர் லிவிங் இன் ரைட் நோ இஸ் ஆல்வேஸ் எ ஷிட். என் கண்ட்ரியை நான் பெருமையாக நிறைய வாட்டி நிறைய விதத்தில் நான் பேசலாம், இந்தியா அப்படின்றது வேறு கண்ட்ரிஸ் நான் போய் பார்க்கும்போது. பட் ஆனால் இங்கே ஒவ்வொரு இந்தியனுமும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நாளைக்கு மறந்து போயிடும், இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா நாளைக்கு அதை மறந்து போயிடுவாங்க. ஒரு 6 நாள் முன்னாடி கல்யாணம் ஆன ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்காங்க வைஃப், ஹனிமூன் போனோம். இங்கே மதம் அப்படின்றது ஐ ஃபீல் லைக் ஒன்லி ஒரு ஃபெய்த், அவ்வளோதான். ஹிந்துக்கு ஒரு கடவுள், முஸ்லீம்க்கு ஒரு கடவுள், கிறிஸ்டியனுக்கு ஒரு கடவுள் அப்படின்றது பிரிவினையாக நம்ம பேசுகிறோமே தவிர நம்ம எல்லாரையும் இங்கே இணைக்கிறது யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பவர் தான். அந்த யூனிவர்ஸ்க்கு முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை. மேலே உட்காந்து கடவுள் அப்படி தனித்தனி கேபின் போட்டு நீங்களாம் கிறிஸ்டியனா இந்த பக்கம் வாங்க, ஹிந்துவா அந்த பக்கம் போங்க, இல்லை முஸ்லீம்ஸா இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கூப்பிட மாட்டாங்க. இங்கே எல்லாருமே நம்ம நினைக்கிறது யூனிவர்ஸ் தான். அந்த யூனிவர்ஸோட ஒரு சின்ன ஒரு பிச்சையில் தான் நம்மலாம் வாழ்ந்துன்னு இருக்கோம். மதத்தை மதமாக பாருங்கள். இப்போ ஒரு டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக அந்த மதம் அங்கே இருந்திருக்கு. இங்கே நிறைய பேர் நிறைய படங்களில் முஸ்லீம்ஸ்லாம் தவறாக காட்டுவாங்க, முஸ்லீம் சகோதரர்கள்லாம் தப்பாக காட்டுவாங்க. நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு நான் பழகின வரைக்கும் முஸ்லீம்ஸை தவறாக காட்டுறது விச் இஸ் ராங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் படத்தில் காட்டுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டவங்கள தான் காட்டுவாங்களே தவிர இந்தியானா யாரையும் காட்ட மாட்டாங்க. இப்போது அந்த இடத்துல நடந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு எச்சநாயாக தான் இருப்பான். ஏன்னா அந்த இடத்துல இந்தியன்ஸுக்கு விட இந்த மாதிரி ஆட்களுக்கு லோக்கல்ஸே நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு யூடியூபர் லடாக் பைக்கில் போகும்போது அவர் பைக்கில் ஒரு கொடி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. இந்தியன் கொடி கிடைக்கல எங்கேயுமே. ஜம்மு ஸ்ரீநகரில் போயிட்டு ஒரு கடையில் கேட்டிருக்காரு எனக்கு இந்தியன் கொடி வேணும்னு சொல்லிட்டு. அங்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, உனக்கு பாகிஸ்தான் கொடி வேணால் கிடைக்குமே தவிர இந்தியன் கொடி உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அந்த இடம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லடாக் போனப்போ என் கூட ஆண்ட்ரூ வந்தப்போ நான் என் வண்டியில் இந்தியன் ஃப்ளாக் வச்சுட்டு தான் நான் போனேன். பட் ஆண்ட்ரூ வைக்கல, பயந்தான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு. நான் ஏன் நாடுறா அப்படின்னா தில்லா கெத்தான் நான் போனேன். பட் நான் லாஸ்ட் டைம் போனப்போ நான் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தேன். பிகாஸ் ஸ்ரீநகர் எல்லாமே இந்தியன் ஃப்ளாகோட லைட்டிங்ஸு, பில்போர்ட்ஸு இதெல்லாம் ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. எனக்கு ஐ வாஸ் லிட்ரலி ஷாக். இந்த அளவுக்கு ஆக்சுவலாக இங்கே இப்போ ஃப்ரீடம் இருக்குது, இந்தியன்ஸுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பாகிஸ்தான் பிரச்சனைலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஆஸ் எ ட்ராவலராக நானாக உங்களுக்கு மறுபடியும் சஜஸ்ட் பண்ணுறேன், அவாய்ட் கோயிங் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள், வேணாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த வெரி அன்சேஃப் பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு நார்த்தில் சில பிளேசஸ்லாம் இருக்குது.
திஸ் ஃபீல் சம்திங் எல்ஸுங்க. எனக்கு ஆக்சுவலாக பயமாக இருக்குது. நம்மளும் அந்த இடத்துக்கு போயிருக்கோம், நம்மளும் அங்கே போய் வீடியோஸ் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னும் போது எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது அந்த பக்கம் போகிற ஐடியா இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்டாப் இட் கைஸ், போகாதீங்க யாருமே. உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன். பட் ரெஸ்ட் இன் பீஸ் டு தோஸ் ஃபேமிலிஸ். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு மரணம் வரும்னு சொல்லிட்டு அவங்களாம் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஃபீல் ஸோ பேடுங்க. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.